ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலில் உங்களோட சீனியருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஓகே, அதாவது நம்ம வந்து MA25C01 அதாவது அப்ளைட் கால்குலஸ் இன்ஜினியரிங் மேக்ஸ் 1ன்னு சொல்கிற பார்த்தீங்களா, M1 பேப்பரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஏற்கனவே ஒரு காலேஜில் நடந்த இன்டர்னல் எக்ஸாம் டெஸ்ட்டு. அப்போ எதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது இதே மாடலில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா 2 மார்க் 16 மார்க் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த 2 மார்க்கை நம்ம 3 மார்க்காகவும் 16 மார்க்கு நம்ம 12 மார்க்காகவும் எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். சரியா? அதாவது 3 மார்க்லேயும் உங்களுக்கு வந்து 12 மார்க்லேயும் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவாங்க எல்லா பேருமே. சரியா? அதனால் நான் இதனால தான் சொல்லியிருக்கேன், உங்கள் காலேஜஸில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து M1ல் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் 1 - x² பவர் 10. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சரியா? நம்ம 12லேயே நம்ம படிச்சிருக்கோம் எப்படி வந்து டெரிவேட்டிவ் பண்ணுறதுன்னு நல்லாவே தெரியும். டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி f'(x=0ன்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னாவே கிரிட்டிக்கல் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் யூஸ் தி ஸ்யூனஸ் தியரம் ஸோ தட் லிமிட் x goes to 0. சரியா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் எவால்வேட் தி லிமிட் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x goes to -2 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இப்போ நீங்கள் -2 கொண்டு போய் இந்த x³ + 8 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 0 வந்துடும் டினாமினேட்டரில். அப்போ டினாமினேட்டரில் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 0 வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்ஃபினிட்டி வந்துடும்ல. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா x+2 அப்படிங்கிற மேலே நியூமினேட்டருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா x+2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இது ஈஸியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரியா? அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சார் எங்களுக்கு டீச் பண்ணி சொல்லுங்கள் சார், ஏன்னா எங்கள் காலேஜில் வந்து அந்த அளவுக்கு இல்லை சார் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சில சம்ஸை நம்ம டீச் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் if x is equal to அப்படின்னு சொல்லி y is equal to வேல்யூ கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது 12th மெட்ரிகுலேஷன் புக். ஏன்னா நேற்று கூட ஒரு பையன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் 12th புக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து CBSE புக்கா இல்லை மெட்ரிகுலேஷன் புக்கா? மெட்ரிகுலேஷன் புக்கில் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th மெட்ரிகுலேஷன் புக்கில் செகண்ட் வேல்யூ. நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், போக வேணாம். கூகுளே நீங்கள் 12th மேக்ஸ் ஸ்டேட் போர்ட் புக்குன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக PDF-ல நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சரியா? அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். செகண்ட் வேல்யூமில் 8th சாப்டர். சரியா? ஈஸி தான். பார்ஷியல் டெரிவேட்டிவ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி 6th சம்மும் அதே தான். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 12 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே 60 மார்க் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு 12 மார்க் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. dy/dx கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் f(x = x - 2 sin x) சொல்லிட்டு இதுக்கு வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7th B கொஸ்டின் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகும், எந்த இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் at what points does f attain the local maximum local minimum, find the interval of cognitive. சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு டீச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் சார் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த சில வீடியோவில் எல்லாத்துக்கும் ஒரு சம் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா சம்முக்குமே அதாவது எல்லாத்தையுமே நம்ம டீச் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு சம்மை நம்ம டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா. சரியா? ஓகே, அடுத்து 8th சம் பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து கண்டினியூஸ் ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் கால்குலேட் தி அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்லாம் ரொம்ப ஈஸி. சரியா? அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் வேர் தி ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் நமக்கு ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/x 1/y 1/z. சரியா? அதுக்கப்புறம்
ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித்தவுட் தி டாப் ஆஃப் தி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஹூ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாடலாக நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துங்க. இதே மாதிரி மாடலில் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.